ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்துல முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. பின்னாடி அவருக்கு கிடைக்குது, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வரும்போது பார்ப்போம். அப்ப அவங்க சொல்றாங்க, இதுக்காக ஒரு தீனை வித்துட்டியாங்க அம்ரு பின் ஆஸ், இப்படியா வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ முஸ்லீம் ஆன பிறகும் இப்போதும் கோணலான சூழ்ச்சிகளை செய்வனாக இருக்கிறாய். நீ அப்பவும் கோணலா சூழ்ச்சி பண்ணிட்டே இருந்த, இப்பவும் பண்ணிட்டு அம்ரு அவருடைய இந்த பழைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும், உமர் சீஸ்லயும் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க சொல்றாங்க, இந்த கொடி அந்திருக்கும் மனிதருக்கு எதிராக இறை தூதரின் தலைமையில் 3 முறை சண்டை போட்டிருக்கிறோம். அம்ரு பின் ஆஸ் கொடி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு எதிராக நாங்க 3 தடவை ரசூலுல்லாஹ் தலைமையில சண்டை போட்டிருக்கிறோம். இது 4வது முறையாகும். இந்த மனிதர் இரையச்சம் கொண்டவரோ நல்லடியாரோ இல்லை, இவர் நல்லவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உபைதுல்லா பின் உமர், அதான் உமர்லியோட மகன், அவரையும் பார்த்து பேசுறாரு. ஸ்டார்டிங்ல, உனது மார்க்கத்தை இஸ்லாத்தின் எதிரி மற்றும் எதிரியின் மகனுமாக இருக்கும் இந்த மனிதரிடம் விட்டு விட்டாயா? யாரை பார்த்து இஸ்லாத்தோட எதிரிங்கிறாங்க? நீங்க நான் சொல்லல, அது தபரில் இருக்கிறது அப்படியே படிக்கிறேன், நான் சொல்லல. இஸ்லாத்தின் எதிரி மற்றும் இஸ்லாத்தின் எதிரியின் மகனுமான இருக்கும் இந்த மனிதரிடம் விட்டு விட்டாயா? நான் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உமர்லியோட மகனா இருந்துட்டு நீங்க இப்படி பண்றீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றேன், இல்லை, நான் மார்க்கத்தை விற்கவில்லை, உஸ்மானின் கொலைக்கு பழி வாங்க வந்துள்ளேங்கிறேன். நான் எந்த ஒரு டீலிங்கும் நான் போட்டுக்கல, நான் வந்து சும்மா இதுக்கு தான் வந்திருக்கேன். இவர் கொல்லப்படுறாரு. இதுல என்னை பொறுத்தவரை அவர் சொல்றாரு, இறைவனின் திருப்திக்காக ஒரு செய்யும் செயலாக இதை நான் பார்க்கவில்லை. நீ கொல்லப்படவில்லை என்றாலும் ஒரு நாள் நீ மரணிப்பாய், அப்போது உனது எண்ணம் என்னவென்று இறைவன் விசாரிப்பான். இதை மட்டும் நீ கவனத்தில் வைத்துக்கொள், போதுங்க. சாவறதுக்கு மட்டும் ரெடி ஆயிக்கோ, அல்லாட்ட பதில் சொல்றதுக்கு நீ ரெடியா இருந்தீங்கன்னா இந்த படையில நில்லு, மற்றபடி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அட்வைஸ் மட்டும் நான் உனக்கு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மார் பின் யாசிர் அவங்க சொல்றாங்க. இது தபரில பாத்தீங்கன்னா 4வது வால்யூம்ல 208, 209 அப்ப தெளிவா சொல்றாங்க பாருங்க. அப்ப இதுதான் உங்களுடைய விஷயம் அப்படின்ற. அப்ப சிஃபியன் யுத்தத்துல அந்த அம்மார் இந்த இன்னொரு ஹதீஸ் வரும். அம்மார் பின் யாசிர் அவர்கள் படைகளுக்கு நடுவே நடந்து கொண்டே சத்தமாக சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள், ஹூருலீன்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சொர்க்கத்தை நோக்கி அழைப்பார் அப்படின்னு. அது சொல்றாங்க முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 38993. இதுல இன்னொரு இதுலயும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் ஷாம் வாசிகள் நிராகரித்து விட்டார்கள் என்று கூறினார். அப்போ உங்களை பார்த்து காஃபிர்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யாரு? ஒரு கூட இருக்கிற ஒரு ஆளு. இவர் சொல்றாரு, இவர் வந்து காஃபிர். யார்? இந்த முஆவியா கூட இருக்கிற ஆட்கள் யாரு? காஃபிர்கள் அப்படின்னு சொல்லும்போது அம்மார் பின் யாசிர் சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, இவர்களை பார்த்து காஃபிர்னு சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க சொல்லி சொல்றாங்க. நமக்கும் இவருக்கும் ஒரே இறை தூதர் தான், ஒரே கிப்லா தான். அவர்கள் ஒரு சோதனையில் விழுந்து விட்டார்கள், ஒரு சோதனையில் அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. அவர்கள் சத்தியத்திலிருந்து விலகி சென்று விட்டார்கள். அவர்களுடன் போரிடுவது நம் மீது கடமையாகும். இதனால் அவர்கள் சத்தியத்தின் பக்கம் திரும்பி விடலாம். அப்ப அல்லாஹ்வை நோக்கி அவர் கூப்பிடுவார் இருக்குல்ல, அதுவும் வந்து அந்த உண்மைப்படுது இந்த ஹதீஸ். இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 38996 செய்தி. அடுத்தது அவர் சொல்றாங்க, ஷாம் வாசிகள் நிராகரித்து விட்டார்கள் என்று கூற வேண்டாம், அவர்கள் பெரும்பாவத்தையும் அநியாயத்தையும் செய்துள்ளார்கள் என்று சொல்லுங்கள். ஃபிஸ்க், ஃபாசிக், ஜாலிம் அப்படிங்கிறாங்க. ஃபிஸ்க்ங்கிற அந்த வார்த்தையும் ஜுல்ம்ங்கிற அந்த வார்த்தையும் இருக்கு. ஜுல்ம்ங்கிற ஷிர்க் வரைக்கும் குறிக்கும். அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க பெரும்பாவிகள் அநியாயக்காரர்கள் வேணா அவங்கள சொல்லுங்க. இவங்களை பத்தி வாயை திறக்க வேணாம்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அம்மார் பின் யாசிர் என்ன சொல்றாங்க, இந்த எதிர்த்தரப்பு பார்த்து இவர்கள் பெரும்பாவிகள், ஃபாசிக்குகள், ஜாலிம்கள் அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. இது வந்து முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 38998. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவர ஒருத்தர் ஈட்டியால குத்திடுறாரு. யாருன்னா அபுல் காதியா அப்படிங்கிறவர். அம்மார் பின் யாசிர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல அவரு இது பண்ணிட்டு இருக்கிறார், நடந்து போயிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் வந்து அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திட்டிறார் முஆவியா அவர்களை, அதாவது கோபமா பேசிட்டு இருக்கிறார். அது பேசிட்டு இருக்கும்போது இவர் அபுல் காதியா அந்த இடத்துல வர்றாரு. வரும்போது சொல்றாரு, இவர் என்ன திட்டிட்டு இருக்கிறாரு,
எனக்கு விருப்பமான ஒருத்தரை போட்டு இவர் திட்டிட்டு இருக்கிறாரு, இவரை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், இவர் மட்டும் என் கையில சிக்கினார்னு. கரெக்டா அந்த நாள்ல வந்து இவர் கையில வந்து கிடைக்கிறார். அப்ப அந்த நாள்ல அவர் கிடைக்கும் போது அவர் என்ன பண்றாரு, வெட்டி விட்டுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதரை நான் கண்டேன், நான் விரும்பக்கூடிய ஒருவரை தவறாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எனது உள்ளத்தில் இவர் மட்டும் என் கையில் சிக்கினால் கொன்று விடுவேன் என்று சொல்லிக் கொண்டேன். பிறகு சிஃபின் யுத்தத்தில் அதே நபர் என் முன்னால் வந்தார், நான் அவரை ஈட்டியால் எறிந்து கொன்றேன். பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் அம்மார் பின் யாசிர் என்று. அவருடைய சிறப்பையும் நான் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்றார், அந்த அபுல் காதியாங்கிறவர் சொல்றார். இந்த இவர் கொல்லப்பட்ட உடனே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுது. எங்க முஆவியா உங்களோட படையில டக்கு டக்குன்னு இன்னொரு பதட்டம் வருது. அம்மார் பின் யாசர் கொல்லப்பட்டார், அம்மார் பின் யாசர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அம்ர் பின் யாசர் அவங்க பயப்படுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியா இன்னலில்லாஹி இன்னலில்லாஹி இன்னலில்லாஹின்னு சொல்லிட்டே இருக்காரு. யாரு, அம்ர் பின் யாசர் சொல்லிட்டு இருக்கிறவங்க முஆவியால இருந்து வர்றாரு. முஆவியா வந்து சொல்றாரு, வந்த உடனே அம்ர் பின் யாசர் சொல்றாரு, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறார். என்ன நடந்துச்சுன்னா, அம்மார் பின் யாசர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, அம்மார் பின் யாசர் செத்தா என்ன அப்படிங்கிறார். அம்மார் பின் யாசர் செத்தா என்ன அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன், அம்மாரை ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லும். அப்ப ஒரு கூட்டம், தப்பான ஒரு கூட்டம் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க, நான் அதை கேட்டிருக்கேன் அப்படின்னு முஆவியா சொல்றாங்க. உனது சிறுநீரில் நீயே சறுக்கிறியா, நீயே ஒண்ணு கடிச்சிட்டு அதுல நீயே வலிக்கு விழுந்துக்கிறியா, உன் வாயை வச்சு நீயே உனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நாங்களா அவரை கொன்னோம், அவர் அலியும் அவர் கூட்டத்தாரும் தான் கொன்றார்கள், ஏனென்றால் அவர்கள் தான் அவரை கூட்டி வந்து நம்முடைய ஈட்டிகளுக்கு முன்னால் நிறுத்தினார்கள் அப்படிங்கிற. நாங்களா கொன்னோம், அவங்க தானே கூட்டிட்டு வந்தாங்க, எங்க ஈட்டிக்கு முன்னாடி நிறுத்தினாங்க, குத்தனும் செத்துட்டாரு அப்படிங்கிறேன். அப்போ இதை வந்துட்டு இப்படி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் இருக்கார்ல, அவரும் இதை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மார் பின் யாசிருடைய அந்த தலையை வந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. நான் தான் கொன்னேன். ரெண்டு பேருக்குள்ள முதல்ல போட்டி, அதாவது முக்கிய பிரமுகரை நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த அபுல் காதியாவும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நாங்க தான் கொண்டு. அப்ப அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் தான் சொன்னால நல்லவர், அவர் இருக்கிறாரு, அம்ர் பின் ஆஸுடைய மகன். அந்த போர்ல அவர் முஆவியா தரப்புல இருக்காரு, ஆனா சண்டை போடல, அவர் சும்மா நின்று இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க, நான் தான் கொண்டு, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் விட்டு கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற. அந்த சிறப்பு விட்டு கொடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ரசூலா வந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன், அம்மார் பின் யாசிர ஒரு கலகக்கார கூட்டம் கொல்லுன்ட்டு. அப்ப முஆவியா பக்கத்துல இருக்காரு, இந்த பைத்தியக்காரன் கொஞ்சம் வாயை சாத்து சொல்றீங்களா அப்படிம்பாரு. சும்மா பையனை யார அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ், இந்த பைத்தியக்காரன் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லி இன்னத்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி வந்து ரசூலா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, அப்பனா ஏன் எங்க கூட இருக்கிறேன், அப்ப இங்க என்ன வேற, எங்க டீம்லயே இருந்துட்டு இருப்பேன், எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா இங்க இருக்கிறேன், நான் ஒரு தடவை எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டேன். அப்ப அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பஞ்சாயத்து போச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அப்பா பேச்சு கேட்டு ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் இன்னி வரைக்கும் அவர் கூட சுத்திட்டு இருக்கிறேன். அந்த ஒரு பேச்சுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மாறு செஞ்ச பெரிய குற்றமாயிரும். அது சொன்னதுனால எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆசை அந்த அவருக்கு என்ன ஆசை, அந்த பக்கம் சண்டை போடணும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, கூட இருன்னு சொன்னாங்க, அதனால நான் சண்டை போட மாட்டேன், நான் கூட மட்டும் நிற்பேன், கூட தானே இருக்க சொன்னாங்க, கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருக்காரு. நீங்க பண்ணது தப்பு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபத்வா உங்களுக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முஸ்னத் அஹ்மதுல 6538, இஸ்லாம் 360ல 12350. அப்போ இது பார்த்துட்டு இந்த இது சொல்றாங்க பாருங்க, அம்மார் பின் யாசிரை வந்து கொன்னது வந்து நாமல்ல, அலியுடைய கூட்டத்தில் இருந்து. இது அலியில் எனக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி கொண்டுட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு, ரெண்டு பக்கத்துல யார் பக்கம் ஹக்கு பாத்திலுக்கு, இனி வந்து எதுவுமே வேஷம் போட முடியாது, அந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அப்படின்னா ஹம்சாவை கொண்டது ரசூலுல்லாஹ் தான் அப்படிங்கிறாங்க. இந்த கணக்கு படி பார்த்தோம்னா ஹம்சாவை கொண்டது ரசூலுல்லாஹ் தான், தேவையில்லாம எதுக்கு போது கூட்டிட்டு வரணும், இவர் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பயங்கரமான விளக்கமா இல்ல இருக்குது அப்படிங்கிறது. இந்த விளக்கத்தை நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, சரின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க காட்டுற ஆதாரங்கள் எல்லாமே இந்த டிசைன்லயே இருக்கும். இவங்க குரான் ஒன்று பேசுவோம், அவங்க எப்படியே 180 டிகிரியில் இவங்க இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவங்க ஆதாரம் எடுக்கிறாங்கல்ல. குரான் ஜமாத், ஏதாவது குரான் கிலாபத் பேசிட்டு குரான் கிலாபத் பேசலைமா, அந்த இடத்துல இகாமத்துதீன் பேசிட்டு அந்த வசனத்துக்கு வேற விளக்கம் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, இதெல்லாம் அவங்க சரின்னு நினைச்சாங்கல்ல. அம்மார் பின் யாசிர் கொலையாளி யாருன்னு கேளுங்க உங்ககிட்ட இன்னைக்கும், அது அல்லாஹ் அறிந்தவன்பாங்க. ஏன்னா முடியவே முடியாதுன்னா முட்டை அங்கே கொடுப்பாங்க, கடைசியா அல்லாஹ் தூதர் அறிந்தார்கள் அப்படிம்பாங்க. உஸ்மான் கொலை யாருன்னு தெரியும், ஆனால் அலியின் கூட இருந்தவர்கள் தான் கொன்னார்கள் அப்படிம்பாங்க. இது தெளிவா தெரியும் அபுல் காதியாங்கிறவர். அதுல அவர் என்ன சொல்லுவாங்க, இது தெரியாதுங்க. அப்ப இந்த விளக்கம் சொன்னோம்னு சொல்றாங்க, இப்படி ஒரு தப்பான விளக்கம் கொடுக்கணும். இதுக்கு இமாம்கள் நிறைய பேர் ஷரா எழுதும்போது சொல்லுவாங்க, முதலில் இந்த மாதிரி ஹதீஸுக்கு மாற்று பொருள் கொடுத்த அந்த சிறப்பு வந்து இவருக்கு தான் போகும். யாருக்கு? இதுலயே கூட அந்த தபரிலே கூட என்ன போட்டிருப்பாருன்னா, ஹதீஸுக்கு கொடுக்கப்படும் தவறான விளக்கம் சாப்டர்லயே போட்டிருப்பாங்க. யாரு? இமாம் தபரி என்ன போட்டிருப்பாங்க, ஹதீஸுக்கு கொடுக்கப்படும் தவறான விளக்கம். கூட்டிட்டு வந்த ஆளுதான் கூட்டிட்டு, அப்ப அதுதான் இவர் யாரு மௌலானா மௌதூதி வந்து கேட்டிருப்பாரு, அம்மாரை கூட்டி வந்த கூட்டம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கொன்ன கூட்டம்னு சொன்னாங்களா? அவர் சொன்னாங்க, மனசாட்சி வேண்டாமா அப்படிங்க, விளக்கம்னு கொடுக்குறீங்க இமாம்களா இருந்துகிட்டு, நீங்க வந்து மதரசால படிச்சங்கிறீங்க, இதுதான் அரபி படிக்க சொல்றீங்களா என்னன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அம்மாரை ஒரு கூட்டம் கூட்டிட்டு வரும், அதுதான் கொல்லும் அப்படின்னாங்களா, இல்ல கொன்ன கூட்டம்னு இருந்தாங்களா? இதை போய் இந்த ஃபிட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்க அலிலானு கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா எல்லா சஹாபாக்களுடைய கொலைக்கு யார் காரணம்?
பத்ரில் 70 பேர், உஹதுல 70 பேர் காலி. வரலாற்று இஸ்லாமிய வரலாற்று எல்லா போருக்கும் உமர்லியான எவ்வளவு சுமக்கிறது பாவம். அபூபக்கர் பாவம், யமாமால போய் 10,000 சாலிம் ஒருத்தனும் இல்ல. அபூபக்கர் எல்லாம் குர்ஆன் மனப்பாடம் பண்ணவங்க எல்லாரையும் போட்டுட்டாரு. ஏன்னா அவர்களை கூட்டு போய் நிறுத்தினாரு. கொடுமை. இந்த விளக்கத்தை பாரு, இது ஒரு விளக்கம். இதுதான் ஹாதி மாதிரி நேர்வழி. இப்படியாப்பட்ட விளக்கங்களை போய் இந்த மதரசால உட்காந்து பாடம் படிச்சீங்கன்னா இந்த மதரசா உங்களுக்கு எங்க கூட்டு போய் பாத்துங்க. இப்ப அம்மார் பின் யாசிர் அவனுக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அப்ப அம்ர் பின் யாஸ் இவருக்கு அம்ர் பின் யாஸ் அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதுல அவர் சொல்றாங்க, கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா, நீங்களும் தானே அம்மார் பின் யாசிர் போன்ற கூட்டத்தில் இருந்தீர்கள். யார சொல்றாங்க? அம்ர் பின் யாஸ் பதறாரு. இந்த மாதிரி வந்துட்டு நான் பயப்படுறேன், எனக்கு பயமா இருக்குது, இந்த கூட்டம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் போர்ல இருக்கீங்க, இன்னும் விட்டுட்டு போங்களேன், நீங்களும் தானே அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க, அப்ப உங்களுக்கு தானே அந்த பாவம், அம்மார் பின் யாசிரை கொண்ட அந்த பாவம் உங்களுக்கு தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்ர் பின் யாஸ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அம்மாரை கொன்றவர் அவர் பொருளை எடுத்தவரை மட்டும்தான் குறிக்குங்க. நானா கொண்டேன், நான் அந்த கூட்டம் தானே. அதனால தான் ரசூலா என்ன சொன்னாங்க பாருங்க, அம்மாரை கொல்வாங்கன்னு சொல்ல, ஒரு கலகர கூட்டத்துக்கே ஃபத்வா தான். ரசூலா கொடுத்த ஃபத்வா எதுக்கு? கொன்னவருக்கு நரகம், அது தனி விஷயம். ஆனா கலகக்கார கூட்டம் என்னது? அந்த கூட்டமே பாத்தில்ல இருக்குங்கிறாங்க. வந்த கூட்டமே பாத்தில்ல, அந்த கூட்டத்துக்கே ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா அவர் விளக்கம் சொல்றது 5661வது ஹதீஸ். அப்ப இதுல இவர் இருக்கிறார்ல, யாரு? இந்த அம்மார் பின் யாசிருடைய கொலையாளி. அவர் பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி புலம்புறாரு. இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி அவருக்கு தெரிய வருது. இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படி இருக்கு. நான் அவர் சஹாபி. அவர் யாரு? அபுல் காதியாங்கிறவர் நபி தோழர். அவர் சொல்றாரு, அவர் ஒரு இடத்துக்கு போவாரு, ஒரு வீட்டுக்கு போவார் தண்ணி குடிக்கிறது. தன் தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்கம்பாரு. வெள்ளி பாத்திரத்துல கொண்டு தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்தவொடனே இது ஹராம், இதில் நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் தண்ணி வச்சுக்கிட்டு வேற சொம்பளை கொண்டு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது சொல்றாரு, நான் பாரு எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன், இவ்வளவு பெரிய பாவத்தை துணிஞ்சு செஞ்சுட்டேன். அம்மார் பின் யாசிரை கொலை பண்றது தயக்கம் இல்லாம பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வெள்ளி பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறது என்னவோ நான் பெருசா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே அவர் நொந்துக்கிறார். இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மதுல 16,744வது ஹதீஸ். இதே ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் வரும், அம்மாரை கொல்பவரும் அவரின் கனிமத்தை எடுப்பவரும் நரகவாசி ஆவார். டைரக்டா ஃபத்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய கொலையும் அவருடைய அந்த பொருள், அவருடைய அந்த வாளை எடுப்பாங்கல்ல, அவரும் நரகவாசி ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். ஹதீஸ் யாரு? அம்ர் பின் யாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது சொல்லிட்டு சில்சிலத்து ஸையால 3524 நாசிருதீன் அல்பானி இது சையான ஹதீஸ்னு சொல்றாரு. இதுல முஜாஹித் இருக்கிறார் இல்லையா, முஜாஹித் முரசின், அவர் பயான்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நபி தோழர்கள் யாருமே இந்த கொலைகளில் ஈடுபடவில்லை. அம்மார் பின் யாஸரை கூட யார் கொலை பண்ணா? அபுல் காதியா எனும் ஒருவர் கொலை செய்தாராம். யாரு? அபுல் காதியாங்கிற அவர் தான் கொலை பண்ணாங்க ஒத்துக்கிறாரு. ஆனா அவர் நபி தோழர்ங்கிறத அவர் இல்லைங்கிறார். கொடுமை பாருங்க எப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்றோம் என்னன்னா, இந்த சலஃபி சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்கல்ல, உங்களுடைய சலஃபு முன்னஸ் தான் சிறந்தது, எங்களுடைய இமாம்கள் பயங்கரமானது, கல்வி யாரிடமிருந்து பெற வேண்டும்னு பயன்லாம் பண்றீங்க. இவர் நபி தோழரா இல்லையாங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியுமா? இவ்வளவு பெரிய அறிஞர், இவர் தான் வரலாறு அவ்வளவு பேசுறாரு. அப்ப அபுல் காதியா நபி தோழர் இல்லைங்கிறார். அபுல் காதியாவுடைய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கு. இந்த முஸ்னத் அஹ்மது நான் சொன்னல, இந்த வெள்ளி பாத்திரம் எடுக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அதுல அறிவிக்கக்கூடிய முஸ்னத் கிதாப்னா என்னன்னு தெரியுமா? முஸ்னத் கிதாப்னா என்னன்னா, ஒரு நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். டாபிக்லாம் அதுல மேட்டர் கிடையாது. அது தொழுகை பத்தி பேசுதா, நோன்பு பத்தி பேசுதா மேட்டர் இல்ல. அபூபக்கர் அறிவிக்கும் ஹதீஸ் 3000 ஹதீஸ் போட்டுருவாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கும் ஹதீஸ், அதற்கு பேர் தான் முஸ்னத் அப்படிங்கிற. முஸ்னத் அபூ ஹுரைரா, முஸ்னத் அபூபக்கர், முஸ்னத் இப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சொல்லும் செய்திகள் அப்படிங்கிறது அங்க மேட்டர். அதுல ஆரம்பத்துல பெருசா ஸ்டார்ட் ஆகும். முதல்ல அந்த 10 சொர்க்கவாசிகள், அது சாப்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபஸீலத்து வடி அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் படி வரும் வர கடைசியா ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க, 2 ஹதீஸ் அறிவிச்சவங்க வருவாங்க. அதுல அபுல் காதியாவுக்கு ஒரு சாப்டர் இருக்கு, புரியுதா இல்லையா? அபுல் காதியா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள். அப்ப இவர் யாரு? முஸ்னத் அபுல் காதியா. இப்ப இவர் யாரு? முஸ்னத் அஹ்மதுல இருந்து இந்த ஹதீஸை சொல்றீங்க. சொல்லும் போது மக்களுக்கு என்ன சொல்றீங்க? அபுல் காதியா நபி தோழர் கிடையாதுங்க. ஏன் இந்த வேலைன்னு? இப்போ நீங்க யாரு ஒரு அத்தாரிட்டியா ஒரு மதரசால பட்டம் வாங்கிட்டீங்கன்னா எதை வேணாலும் ஒண்ணு கவனத்துக்கு வரல அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, அதை நீங்க வாபஸ் வாங்கணும். ஏன்னா உங்க பயான்கள் இன்னைக்கும் நமக்கு எதிராக காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இது தெரியாம இருந்தது, கவனத்துக்கு வராம நிறைய விடப்படலாம். நம்மளும் வரலாறு படிக்கும் போது இது தெரியுது தெரியாமன்னு போயிடலாம். ஆனா அபுல் காதியாவுக்கு ஒரு சாப்டர் இருக்கு. முஸ்னத் அபுல் காதியான்னு முஸ்னத் அஹ்மதுல ஒரு சாப்டர் இருக்கு. அதுக்கு கீழே அவர் ஹதீஸ் அறிவிக்கிறார். அந்த அம்மார் பின் யாசிர் ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாரு? அபுல் காதியா தான். அவர் தான் அறிவிக்கிறார். அப்போ சொல்றீங்களா சஹாபாக்களுக்கு சொர்க்கம் தான், அவங்க என்ன செஞ்சாலும் சொர்க்கம், அப்ப நரகம் ரசூலுல்லாஹ் டைரக்டா சொல்லிட்டாங்களே. இப்ப இவங்க கருத்துப்படி, அதாவது முஜாஹித் முரசின் என்ன சொல்றாரு? அபுல் காதியா தான் அம்மாரை கொன்றார், அதுல மாற்று கருத்து இல்லை. அம்மாரை கொன்றவர் நரகம், அதுலயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் சஹாபி இல்லைங்கிறார். இப்ப என்னன்னா அதுவும் உண்மை, அது போய் அதை உடச்சிட்டீங்கன்னா தப்பு செஞ்சா சஹாபாக்களும் நரகத்துக்கு போவாங்க. புரியுதா இல்லையா? அப்போ இந்த விஷயம் ஒரு கூலி 2 கூலி எல்லாம் கிடையாது. அல்லாஹ் அதான் சொல்றீங்க. நீங்க இட்டு கட்டி ஹதீஸ் வச்சிருக்கீங்க, அல்லாஹ் விட்டு நீங்க ஹதீஸ் ஃபிட்டிங் பண்ணீங்கன்னா விட்டுருவானா? உதாரணத்துக்கு கபர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் பலவீனம். கபர்ல போன உடனே மலக்கு வருவாங்க, வந்த உடனே என்ன 4வது வரி பலர் பலவீனம், நீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க, இப்படியா பேசணும்? ஹாக்கிம்ல வர ஹதீஸே நிக்காது, நீ எல்லாம் எதுக்கு வந்திருக்க? இப்படியா பேச முடியும்? இல்ல மறுமையில போய் மலக்கிட்ட எல்லாம் கிதாப் கொடுக்கும்போது எல்லா ஹதீஸும் பலவீனங்க அப்படின்னு பேச முடியுமா? அது இல்ல. அந்த ஹதீஸ் பாருங்க எப்படின்னு. எது கபர் வாழ்க்கை இருக்கிறதே தெரியாது. ஆயிஷா
ஒரு யூத பெண்மணி தான் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் யூத பெண்மணி வராங்க, தர்மம் பண்றாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி துவா செஞ்சிடறாங்க, இந்த மாதிரி வந்து அல்லாஹ் உங்க கபருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பானாங்கன்றாங்க. யாரை பார்த்து? ஆயிஷா பார்த்து. அவங்க என்னங்கிறாங்க, கபர்ல ஏதோ வாழ்க்கைங்கிறாங்க. அப்ப ரசூலா வராங்க, வந்தவொடனே சொல்றாங்க, என்ன ஒரு யூத பெண்மணி கபர்ல அசாபுங்கிறாங்க, கபர்ல தான் ஏது அசாபுங்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, இருக்கு இல்ல குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. சொல்லிட்டு நெருக்கடியான வாழ்வை நம்ம ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றாங்கல்ல, இதுதான் கபருடைய வேதனைங்கிறாங்க. அப்ப ஆயிஷா எனக்கு அது வரைக்கும் கபர்ல வேதனை இருக்கிறதே தெரியாது. அப்ப அது வரைக்கும் ஹதீஸ் கிடைக்கல, ஹதீஸே ரசூலா சொல்லல. அப்ப கபர்ல போன வேதனை கிடைக்காமல போயிடும். நமக்கு ஹதீஸ் கிடைக்கலைங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றும் போயிடாது. அதான் சொல்றாங்க, நீங்க கஷ்டப்பட்டு இங்க இருக்கிற ஹதீஸை பலவீனமாக்குறதும் பலமாக்குறதும் இந்த கேம் இங்கே தான், பூமியில தான். இந்த அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த கேம் பொறுத்த வரைக்கும் அது வேலைக்கு ஆகாது. இவர் கொன்னவர் நபித்தோழர் தான், அபுல் காதியாங்கிறவர் நபித்தோழர். அதுல இன்னொரு முக்கியமா இன்னொரு தகவலும் சொல்றாங்க. இதுல சில்சிலத்து சஹீஹால 3524 ஹதீஸ். அதுக்கு கீழே ஒரு அடி குறிப்பு எழுதுறாங்க. யாரு? நாசிருதீன் அல்பானி எழுதுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்கள் விஷயத்தில் ஒரு கூலி 2 கூலி என்று அவர்களின் சண்டையை இஜ்திஹாத் என்று குறிப்பிடுவது வழக்கம். நாம வழக்கமா அது குறிப்பிடுவது வழக்கம். இது பொதுவான ஒரு விதிகளில் உள்ளது. ஆனால் இங்கே குறிப்பிட்ட ஒரு நபித்தோழர் பற்றி தெளிவான சான்று வந்து விட்டதால் அந்த விதிகள் எதுவும் பொருந்தாது. அல்லாஹ்வுடைய தூதர் அபுல் காதியாவுக்கு நரகம்னு சொல்லிட்டாங்கல்ல, அவர் நரகத்துக்கு தான் போவாரு. அந்த இடத்துல வந்து நாம வந்து அந்த ஃபிட்டிங்லாம் போட முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த விதியே டாவுன்னு அர்த்தம். சஹாபாக்கள் எது செஞ்சாலும் ஒரு கூலி 2 கூலி அதெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி விசாரிக்கப்படுவோமோ அதை மாதிரி இன்னும் சொல்ல போனா கூடுதலாக விசாரிக்கப்படுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே உனக்கு நேரடியாக அட்வைஸ் பாடம் நடத்திருக்காங்களே, நேரடியாக பாடம் நடத்தி இருக்கும்போது நீங்க மாத்தவா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வரும். அதனால வந்து இதுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்குமான அந்த நிகழ்வுகள் போதும். மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த இந்த வகுப்புகளில் நம்ம பார்த்துடலாம். இது வரைக்குமான அந்த இது போதும். இந்த அம்மார் பின் யாசிரோட இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மக்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. இதை தாண்டி ஒரு ஹக்கு எது பாத்தில் எது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இல்லை, எதுவுமே தேவைப்படாத அளவுக்கு இது கிளியர் ஆச்சு. இதுக்கு அடுத்தது என்ன நடந்தது, இனி அதுக்கு அடுத்து மறுபடியும் எகிப்துடைய போர் கண்டினியூ ஆச்சு. எகிப்துடைய போர் கண்டினியூ ஆச்சு. பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பல சஹாபாக்கள் எரிக்கப்பட்டாங்க. என்ன முஸ்லிம்களுடைய செல்வங்கள் சூறையாடப்பட்டது எல்லாம் யார் பண்ணா? ஹாதி மாதிரி அவரெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன பண்ணாரு எல்லாமே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே காட்டும்போது அதை வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்தோட ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சுக்கணும். இந்த செய்திகள் எல்லாமே பொதுவாக உலமாக்கள் மத்தியில் அது பேசப்படுறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் காமிச்சோம்னா வரம்பு மீறி சஹாபாக்கள் எல்லாமே திட்டு. அதாவது நம்ம என்னன்னா அந்த ஒருத்தர தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அப்போ அவங்கள பேசி அவங்கள கண்ணிய குறைவா பேசி அந்த ஆதாரங்களை எடுத்து இவங்களை சொல்ல சும்மாவே அப்படி. அப்போ இதெல்லாம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சிருக்கும் போது இதை வச்சு பதிவுகள் போடுறவங்க, இதை வச்சு இது பண்றவங்க, தயவு செஞ்சு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே இந்த தாவாவை குலைக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே நீங்க எல்லாருமே இந்த மாதிரி மாவீரன் அவர்களை வந்து தரைக்குறைவா விமர்சனம் பண்ணியோ, அம்ர் பின் ஆஸ் அவர்களை தரைக்குறைவா விமர்சனம் பண்ணியோ, யாராவது வந்து தேவையில்லாம இந்த சர்ச்சைகள் கருத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தினீங்கன்னா உண்மையிலே நீங்க அவங்களுக்கு நல்லது பண்றீங்கன்னு அர்த்தம். யாருக்கு? இந்த எதிர்த்தரப்புல வந்து தவறான விஷயங்களை உண்மைன்னு காமிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க உதவி பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதை வச்சு அவங்க மக்கள்கிட்ட ப்ராபகண்டா பண்ண முடியும். பாருங்க, இதுக்கு தான் இந்த டாபிக்ஸை பேச வேணாங்கிறோம். பாருங்க சஹாபாக்களை பாருங்க எப்படி பேசுறாங்க, இந்த கூட்டத்தினரும் பாங்க உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிற இடத்துல நம்ம தெளிவா சொல்லிக்கிறோம். இப்படி யாராவது கண்ணி குறைவா பேசினா நீங்கள் வந்து அந்த எதிர் முகாமை சேர்ந்த, அதாவது இந்த ஷாம்வாசிகளை சேர்ந்த அந்த பனு உமையாக்களுடைய அந்த சுன்னத்தை தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சஹாபி அப்படிங்கிற அந்த இதனால அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர்கள் செத்துட்டாங்க, அவங்களுக்கு எதிராக நாம ஒன்றும் பெருசா பொங்க வேண்டியதில்லை. நம்ம இங்க சத்தியம் எது அசத்தியம் எது அப்படிங்கறது மட்டும்தான் நாம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருமே இப்ப அல்லாஹ்விடத்தில் இருக்காங்க, நீதியாளன் இருக்காங்க, தீர்ப்பளிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களுடைய அந்த செயல்களை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கெட்ட விஷயம், அதாவது இந்த செய்திகளை தவறான விஷயத்துக்கு கொண்டு போய் பரப்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சதுன்னா இங்க இருந்தா கிடைச்சிருக்கும். ஏன்னா தமிழ்ல இது வரைக்கும் இது வந்து இந்த செய்திகள் வந்து போய் சேரல, இந்த ஹதீஸ்களும் போய் சேரல. அதனால இதை வச்சு ஃபித்னா பரப்பிட்டு சுத்தாதீங்க அப்படிங்கறத நம்ம ஒரு தகவலா சொல்லிக்கிறோம். அப்படி பரப்புறவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறதும் இந்த இடத்துல நம்ம டிஸ்க்ளைமரா சொல்லிக்கிறோம். இது ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்பதான் ஸ்டார்டிங். இன்னும் இவங்களுடைய அந்த குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் இருக்குல்ல, இன்னும் அது ஜாஸ்தியா இருக்கு. இவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்க என்னென்ன செஞ்சாங்கிறது வரலாற்றுல இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவருடைய உச்சகட்டம் தான் இது கர்பலாவுடைய அந்த நிகழ்வு. அது வரைக்குமான அந்த நிகழ்வை வந்து கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான தேவையில்லாத சலசலப்பு ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த வெளியிடாம இருக்கிறது ஒரு வேலை நல்லதா போச்சு. ஏன்னா வெளியிட சர்ச்சை பண்ணிட்டே இருப்பாங்க. மொத்தமா ஒரே நாள் தூக்கி போட்டோம்னா வேலை முடிஞ்சு மொத்தமா போச்சு. அவங்களால எந்த பதிவு அவங்க பதில் சொல்லுவாங்க? 52 சொல்லுவாங்களா, 56 சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்கன்னு விட்டுருங்க. அவங்க பாட்டு 20 40 வரும். அப்புறம் அவங்களே பேசிக்குவாங்க. அவங்கள டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது விஷயம். அப்போ இதுதான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அந்த நேரத்தில் மீதி விஷயங்களை கவர் பண்ணுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஹதீஸ்கள் அப்படிதான் கிடைக்கும். ஹதீஸ்கள் நீங்க இந்த ஒரு ஹதீஸ் இல்லை, நம்ம பொதுவாக ஹதீஸ்கள் அதிகமாக நம்ம டச் இல்லாதனால நமக்கு அந்த மாதிரி இருக்கு. இல்லை அது எப்படி இருக்குன்னா, ஒன்று நிறைய அதுக்குள்ள உள்வகரம் இருக்கும். எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லாருடைய பேரும் தெரியாது. சில பேர் வெளியூர்ல இருப்பாங்க, யாருக்கு தெரியும் இங்க யாரு என்ன? நம்ம நினைக்கிற மாதிரி மஸ்ஜித் நபவியில லிஸ்ட்லாம் தொங்கிட்டு இருக்காது. இது அஷ்ரத்துல் முபஷரா லிஸ்ட், இது வந்து தாருல் இருக்கக்கூடிய லிஸ்ட், இது அஸ்ஸாபிகுல் அவ்வலுன் லிஸ்ட், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வருவாங்க, வெளியூர் வாசிகளா இருக்கலாம்,
சஹாபின்னு சொல்லி நம்ம யார் வேணாலும் சொல்லிடுவோம். அதுக்கு தான் நம்ம சொல்றது. ஒரிஜினல் சஹாபி யாரு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூடவே இருந்தவங்க, அவங்களுக்கு தொடர்ச்சியா உதவி செஞ்சவங்க, இவங்கள தான் ஒரிஜினல் சஹாபின்னு சொல்லணும். ரசூலுல்லாஹை பார்த்து சலாம் சொன்னவங்கள சஹாபின்னு சொன்னா இப்படி தான் நடக்கும். புரியுதா இல்லையா? அம்மார் பின் யாசிர் ரசூலுல்லாஹ் இல்லாதவருக்கு நேரத்தில் அந்த அபூல் காரியா வந்து சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் அவருக்கு நபித்துவங்கிற அந்த பட்டம் கிடைச்சிரும். அந்த நேரத்தில் அம்மார் பின் யாசிர் ஒரு போர் கூட ரசூலுல்லாஹ் அனுப்பிச்சிருக்கலாம். இவர் வந்து அம்மார் பின் யாசிர் காட்டுங்கன்னு கேட்டிருக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப அவர் வர்றதே சிரியாவாசிகள் சார்பாக வந்து சண்டை போடுறாரு. அப்ப அது சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஹிஸ்டரி நம்ம நோண்டி எல்லாருமே தெரியும்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இல்ல அது கொன்னவரும் சஹாபியில மாட்டி வரலப்பா. இவங்க கணக்குல சஹாபி அசஹாபி குல்லு நுதுல் சஹாபாக்கெல்லாம் ஆல் பாஸ் அப்படிதானே, ஃபெயிலே கிடையாது, ஆல் பாஸ் அவங்க எல்லாருமே. சஹாபின்னு ரலியல்லாஹு போட்டாலே முடிஞ்சு போச்சு. அல்லாட்ட போய் என்ன போட்டுருக்கு பார் என் விசிட்டிங் கார்டில் ரலியல்லாஹு சொர்க்கம் தான் எனக்கு, எதையுமே நரத்தெல்லாம் நீ போட இப்படியே பேச முடியும். ரசூலுல்லாஹ் கூட நின்று போரிடுறவர் என்ன போர்ல சண்டை போட்டாரு, ஷஹீதும் ஆயிட்டாரு. ரசூலுல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்க இவர் தான் இன்னைக்கு பட்டையை கலப்பினாரு, இவர் அளவுக்கு இன்னைக்கு யாருமே சண்டை போடல, இவர் தான் பெரிய அந்தஸ்து கிடைக்க போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இவர் நரகத்தில் இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா அவர் ஏதோ இது எடுத்துட்டாரு. இல்ல அவர் இல்ல, ஒரு ஒரு போர்வையோ இல்ல ஒரு சொம்போ ஒரு விஷயத்த கனிமத்து பொருளை பங்கிடுறதுக்கு முன்னாடி அவர் எடுத்து வச்சிட்டாரு, ஒளிச்சு வச்சிட்டாரு. அவர் ஒளித்து வச்சாரு, பொருள் அபகரிச்சாரு, அதனால நரகங்கிறாங்க. ஷஹாதத்து அல்லாஹ்வுடைய ஷஹாதத்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஷஹாதத்து ரிஜெக்ட் ஆச்சு, ரசூலுல்லாஹ் தலைமையில போரிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன நடக்கும் மறுமையில் நினைச்சு பாருங்க. உங்க கற்பனை குதிரையெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. இவங்க ஒரு கலரா கனவு காமிச்சிருப்பாங்க. இவங்க அதான் சொல்றாங்க ஆலிம்கள் நினைச்சா அவ்வளவு மோசமா அவங்களால பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அவங்க மன்னர்களுக்கு முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒண்ணும் இல்ல. இந்த அபு அய்யூப் கானுங்கிற ஒரு சர்வாதிகாரி பாகிஸ்தான்ல, அய்யூப் கானுங்கிற ஜெனரல் ஒரு ஆள் தான் என்ன பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா வராணுவ கிளர்ச்சி ஏற்படுத்தி பாகிஸ்தானுடைய ஆட்சி கைப்பற்றி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவன் வந்து அதை நியாயப்படுத்தி பேசணும். மக்கள்லாம் எந்திரி கொந்தளிப்பாங்களா, நாங்க தேர்ந்தெடுத்தால நீ பாட்டு இது பண்ணிட்டு கிளர்ச்சி ஆயிருச்சு அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ற ஒரு ஆலிம் வந்து எழுத சொல்றான், நீ வந்து இதை நியாயப்படுத்தி எழுது அப்படின்னு. அப்போ ஒரு ஆள் எழுதுறாரு, அவர் தான் எழுதுறாரு கிலாஃபத்தை முஆவியா யஸீது அப்படின்னு. கிலாஃபத் முஆவியாவும் யஸீதுடைய கிலாஃபத்தும் ஒரு புக் எழுதுறாரு. அதுல அவர் எழுதுறாரு இது ஒன்றும் தப்பு கிடையாது, பெரிய பெரிய சஹாபாக்கள் இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. முஆவியாவுடைய கிலாஃபத் பாருங்க இதே முறையில் அபகரிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் எப்படி வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டோமோ அதே மாதிரி தான் முஆவியா அவர்களும் செஞ்சாங்க. அதனால சொல்லிட்டு இது வந்து இஸ்லாமிய மிகப்பெரிய புரட்சி. இது எது அந்த சர்வாதிகாரி அபகரித்துக் கொண்ட அந்த ஆட்சியை, மக்களுடைய அனுமதி இல்லாமல் அபகரித்துக் கொண்ட அந்த ஆட்சி மிகப்பெரிய இஸ்லாமிய புரட்சி, இவர் கலிஃபா ராஷிதுக்கு சமமானவர் அப்படி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு கவுண்டர் தான் கிலாஃபத் முல்கியது. அதாவது யஸீது கலிஃபாவா முஆவியா கலிஃபாவா அப்படின்னு சொல்லி தான் இவர் எழுதுற புக்கு. அப்ப கிலாஃபத்துனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு அப்ப பாகிஸ்தான்ல ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு, யாரு மௌலானா மௌது. அப்ப கிலாஃபத்தை முஆவியா இழுத்துட்டு வந்தது யாரு? இங்க பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆனது இப்படிதான். இப்ப முஆவியா டாபிக் இருக்குல்ல, 1400 வருஷமாக முஆவியா மத்தியில ஒருமித்த கருத்துல எல்லாருமே இருந்தாங்க, ஹக்கு அவங்க பக்கம் கிடையாது, பாத்தில் தான்ட்டு. இப்படி ஆலிம்கள் வந்து தரம் தாழ்ந்து இறங்குறதுனால மறுபடியும் இவர் சீனுக்கு வர்றாரு. இப்ப அந்த தொடர்ச்சியா தான் நாமளும் உட்காந்து நீ பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இவர் பாகிஸ்தானுடைய அந்த சர்வாதிகாரி ஆட்சியாளர் வக்காலத்து வாங்குறதுக்காக இந்த மன்னராட்சியை கொண்டாந்து நிப்பாட்டி ஃபிட்டிங் போட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல இதே பாணியில ஆட்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கேன்பாங்களா, அவங்க எடுத்து சவுதி கூட ஃபிட்டிங் போடுறாங்க. இது எங்க நம்ம கலிஃபாவும் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த புக் அப்படின்னு. அப்ப மொத்தமா ஜனாதா எடுத்தது கிலாஃபத் முழுகியது. கிலாஃபத்னா என்ன, குர்ஆன் என்ன பேசுது, மன்னராட்சினா என்ன, எல்லாத்தையும் போட்டு அக்குவே ராணி வரை எடுத்து போட்டார். இது மாதிரி தான் அதுதான் சொல்றாங்க. இது மாதிரி இந்த ஆட்சியாளர்களுடைய கைப்பாவைகளா யார் மாறிட்டாங்க, இந்த ஆலிம்கள் வந்து மாறிட்டாங்க, நிறைய வேலைகள் பண்றாங்க. இதுல புகாரில கூட ஒரு சம்பவம் வரும். புகாரில பாத்தீங்கன்னா ஒரு அடிக்குறிப்புல இதுல தப்சீர்ல ஃபத்துல் பாரியில இருக்கு இல்லையா, அதுல இப்னு ஹஜர் வந்து ஒரு இது கொடுத்திருப்பாங்க. அந்த வலீத் பின் அப்துல் மலிக் இருக்கார் இல்லையா, வலீத் பின் அப்துல் மலிக் அவர் வந்து ஆட்சிக்கு வந்து அவர் அந்த இடத்துல பதவியில் இருப்பார், இதுல இருப்பார், கலிஃபா இருப்பார். அப்ப வந்து ஒரு கூட்டத்தினர் வருவாங்க, உலமா கூட்டம் வரும். உலமா கூட்டம் வந்து அவர்கிட்ட பேசும். யார்கிட்ட, இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் வந்து ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்திட்டானோ, ஆட்சியை வந்து யார் அல்லாஹ் கொடுத்து கண்ணியப்படுத்திட்டானோ அப்போவே மலக்குகள்கிட்ட அல்லாஹ் உத்தரவு போட்டுருவான். என்ன அப்படின்னா எழுதுகளை தூக்கிடுங்க, இவருக்கு எதிராக நீங்க எதுவுமே எழுதக்கூடாது. எப்படி ஒரு ஆட்சியாளருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டேன், அதுதான் உலகத்தில் இருக்கிறது சிறந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தையே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவர் நரகம் ஹராமாயிருது. அவருக்கு வந்து அந்த எழுதுகோள் அல்லாஹ் தூக்கிறான், விரும்பியதை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உத்தரவு போட்டுறான் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து சொல்றாங்க. சொன்னவொன்னே அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல வந்து இமாம் சுஹரி இருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து இவர் கேட்கிறாரு, அந்த கலிஃபா என்ன இவர் இவங்க சொல்ற ஹதீஸ் உண்மையாங்க, ரசூலுல்லாஹ் பேர்ல தான் இட்டு கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து முன் சென்ற அந்த காலத்திலேயே நடக்குது. இப்போ அவங்க கேட்கறாங்க, இவர் சொல்றாங்களே இந்த செய்தி இது உண்மையாங்கிறாங்க. அவர் சொல்றாரு, என் தலைக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு.
என் தலைக்கு எனக்கு உயிருக்கு அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா இதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லுவேங்கிற சொல்லு அப்படிங்கிறது. அப்ப அவர் உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது சொல்றாரு, கலிஃபா அந்தஸ்துல பெரியவரா இல்ல நபிமார்கள் அந்தஸ்துல பெரியவங்களாங்கிறேன். நபிமார்கள் தான் பெரியவங்க. அப்ப தாவூத் நபி நம்ம உங்களோட பெரியவர் தானுங்க. ஆமாங்க, அவரே அல்லாஹ் பார்த்து குர்ஆன்ல என்ன சொல்றான், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக, மனோயிச்சையை பின்பற்றாத, இது பண்ணினா நீ வழிகட்டுல போயிருவேன்னு சொல்லி சொல்றான்ல. தாவூத் நபியவே அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு இருக்கும்போது எப்படிங்க ஒரு மன்னரை வந்து கேள்வி கேட்காம அல்லாஹ் விட்டுருவான் அப்படிங்கும்போது அப்பதான் சொல்றாரு இவர் பார்த்து, எங்களை நாசம் பண்றது உங்களை மாதிரி ஆளுங்கள் தான்ப்பா அப்படிங்கிறது. யாரு அந்த கலிஃபான்னு சொல்றாரு, எங்களுடைய கேரக்டரை நாசம் பண்ணி எங்களை கொண்டு போய் நரகத்துல தள்ளுறது உங்களை மாதிரி ஆட்கள் தான் அப்படிங்க. இதுதான் இந்த துதிப்பாறை. நீங்க ஏன் இப்ராஹிம் எடுத்துங்க, அவங்களாம் தௌஹீத் தானே. தௌஹீத் அக்கீதால அவருக்கு ஏதாவது கோளாறு இருக்கா செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் இருக்குன்ட்டு. அதே கோளாறு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. அவங்க நீங்க பிஜேபி போய் சேரல, ஆனாலும் உங்ககிட்ட அதே கோளாறு தான் இருக்கு. அக்கீதாவுடைய கோளாறுல நீங்களும் ஏழு இப்ராஹிம் இன்னைக்கும் அதே தான் சேம். இன்னும் ஹிக்மு இல்லா விளக்கம் சொல்லுங்க. நீங்களும் ஏழு இப்ராஹிம் சொல்லக்கூடிய விளக்கம் சரியா தரும். ஆனா என்ன விளக்கம்? மௌலானா மோதி சொல்ற விளக்கம் தான் சரியானது. இன்னும் ஹுக்மு இல்லா இல்லாஹ் அதுதான் சரியான விளக்கம். இன்ஷாஅல்லாஹ் அடுத்த சாப்டர்ல வந்துரும். காலிஜாக்கள் வராங்களா, இனில் ஹுக்மு இல்லா இல்லாஹ் எல்லாத்துக்கும் கிளாஸ் அலி தான். அதான் மேட்டர். பேசுவாங்களா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருக்கு. இனில் ஹுக்மு இல்லா இல்லாஹ்க்கும் அவருக்கே பாக்கியம். அது மாதிரி ஆட்சியாளர்களுக்கு உண்டான ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உலமாக்கள் இது ஒரு டீமா மாறிடுச்சு. ஒரு 50-60 வருஷமா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரியே அவங்க செயல்படுறாங்க. இதைத்தான் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ண கூடாது. எதை சொல்றாங்க, நம்மளும் லிமிட்டட் இது. யாரு அபுல் காதியா கான் ரலீல், அதான் சொல்லுங்க, ஒரு சாப்டரே இருக்குங்கிறாங்க. ஆமாம், ரலீல் தான் போட்டிருக்கிறாங்க, சாப்டரே இருக்காங்க. அது கீழே ஆய்வும் பண்றாரு. யாரு இவரு நாசிருதீன் அல்பானி அதான் சொல்றாருல, இந்த மாதிரி வந்து சஹாபாக்கள் செஞ்சா ஒரு குழி 2 குழின்னு சொல்லிடுறாங்க, ஆனா இந்த சஹாபிக்கு நரகம் தான் கிடைக்கும்னு. அப்போ ஒரு சஹாபின்னு தானே அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. நான் முஹத்திஸுக்கே தெரியாதா யார் வந்து சஹாபி இல்லைன்னு சொல்லிட்டு ஹதீஸ் அவருக்கு தெரியுமில்ல. இப்போ இது இருக்குதா, இதுலேயே கூட காட்டுற பாருங்க. அது கூட இன்ஷால்லா இது பண்ணிடலாம், இந்த சாப்டர்லேயே வரும்.